சமீபத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு. அதில் பாரத் ரத்னா விருதை வழங்கினார்கள். பத்ம விபூஷன், பத்மபூஷன் போன்ற விருதுகள் வழங்கினார்கள். அதிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான். அதை சமூக போராளி கர்பூரி தாக்கூர், பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், சமூக போராளி அவர் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள். மிக்க மகிழ்ச்சி. தகுதியானவர், நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும். ஆனால் எனக்கு பெரிய வருத்தம், 85 வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம், எனக்கு நியாயமான வருத்தம் தானே. கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர், பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர். அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், அதை பாராட்டுகின்றோம். முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது. அந்த அதிகாரம் இருக்கிறது, கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது. ஆனால் எனக்கு பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான், அதுதான் உயர்ந்த சாதனை. நம்முடைய ஐயா அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர், ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.